நம பார்வதீபதையே ஹர மகாதேவ. அன்பந்த பக்தி ஊழியர்களுக்கு சுவாமிநாத அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாம் அல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா சாப்பாடு, இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா அவ்வளோ பெரிய மீனாட்சி கல்யாணம், அவ்வளோ பெரிய சீதா கல்யாணம், அதுலயே என்ன பண்ணார் அப்படின்னா இந்த கல்யாண பாட்டு நல்லா பாடுவா பாருங்க. இந்த கல்யாண சங்கீதங்கள்லாம் கத்துட்டு இருக்கோம்லாம் இந்த பாட்டை பாடுவா. போஜனம் செய்ய வாருங்கள் மீனாட்சி சுந்தரேசர் கல்யாண வைபவத்தில் போஜனம் செய்ய வாருங்கள். இந்த சங்கீதம் எப்படின்னா அதை கேட்கணும், அழகா இருக்கும், எழுதியிருக்க. இதுல ஒரு அர்த்தம் நம்மாத்துல வரணும். அந்த காலத்துல சமையல் அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண சத்தத்தை பார்த்தீங்கன்னா பெரிய அடுப்புலாம் இருக்குமா. சமைக்கிறவா அந்த இடம் அவ்வளோ சுத்தமா இருக்குமா. யார் பரமாற போறா? சீதை ராதை மண்டோதரியுடன் அப்படின்னு மகாலட்சுமி தேவதை சீதா தேவிகள் எல்லோரும் பரமாற போறா. யார் யார்கள் உட்கார போறீர்கள்? சப்த ரிஷிகள்லாம் உட்கார போறா, தேவர்கள்லாம் உட்கார்ந்து சாப்பிட போறா. அப்ப அந்த இடம் எப்படி இருக்கணும்? மங்களகரமா இருக்கணும். அதுதான் அந்த கல்யாண சாப்பாடு. இப்ப இருக்க சாப்பாடுலாம் டேபிள் சாப்பாடு நமக்கு, அது வேற. அதெல்லாம் விட இங்க என்ன அப்படி சொல்ல வர அப்படின்னா நம்பாத்துல அன்னலட்சுமி எப்படி இருப்பா? அன்னபூர்ண சதாபூர்ண சங்கர பிராணவல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகி பார்வதி. அன்னபூர்ணி நம்பாத்துல நிரந்தரமா இருக்கணும் சார். சார் காசு பீரோல் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அங்க அரிசி இருக்கணும். காசை சாப்பிட முடியாது. இதுக்கு என்ன பண்றது? நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா பல விஷயங்களை நமக்கு சொல்ல போறோம். முதல் விஷயமாக சமையலறையில முதல்ல அம்பாள் வாசம் செய்கிறாளாம். அம்பாள் முதல்ல வாசம் செய்வாளாம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராத்திரி அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அடுப்பெல்லாம் தொடச்சி கோலம் போட்டு வச்சுட்டு வந்துருவான். இப்ப இந்த காலத்துல என்ன அப்படியே தூக்கி போட்டுட்டு எல்லாம் இப்பதான் பஃபே சிஸ்டம். என்ன சாப்பிட்ட தட்டை விட அலம்பாம போட்டுட்டு போயிடும். இது இந்த மகாலட்சுமி தேவியானவள் சுத்தமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவனை மாத்திரம் சுத்தமா வச்சுட்டு இருக்கோம். அம்பாள் அங்க ராத்திரி வந்துருவாளாம். காலையில வந்தோடனே அந்த இடத்துல சமைக்கிறதுக்கு முன்னாடி சுவாமி ரூம்ல எப்படி ஊதுபத்தி விளக்கு ஏற்றி வைக்கிறோமோ சமையல் ரூம்ல ஒரு ஊதுபத்தி விளக்கு ஏற்றி வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்கிறது. சமையல் ரூம்ல அந்த காலத்துல தீப விளக்கு ஏத்துவா. நீங்க கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா சமயக்காரர் சமைக்க வருவா. சுவாமி படத்துக்கிட்ட வச்சு ஒரு மஞ்சள் பிள்ளையார பிடிச்சி அவ முதல்ல ஒரு தேங்காய் பழம்லாம் உடைச்சு அம்பால பிரார்த்தனை பண்ணி ஊதுபத்திலாம் எழுத்தி அதுக்கப்புறம் தான் அடுப்பே கல்யாண அடுப்பே பத்த வைப்பா. ஏன் அவ அங்க அதை பண்றா? மகாலட்சுமி வரணும், அன்னலட்சுமி வரணும், அப்பதான் 5000 பேருக்கு சமைக்க முடியும். அதே போல நம்பாத்துல 2 பேர் இருந்தாலும் சரி 40 பேர் இருந்தாலும் சரி அந்த சமையல் ரூம்ல தீபமும் ஊதுபத்தியும் வாசனையா இருக்கணும். அடுத்ததாக விக்கிரகம், சின்ன போட்டோ இருக்கணுமா அப்படின்னா ஏதாவது ஒரு விக்கிரகம் வச்சிருக்கணும். அன்னபூர்ணியோ விக்கிரகமோ இல்ல பிள்ளையார் விக்கிரகமோ இல்ல கிருஷ்ணரோ இல்ல சாய்நாதரோ ஏதோ ஒரு விக்கிரகம் தனியா அங்க இருக்கணுமா. நம்ம சமைக்கிறத சுவாமி பார்த்துட்டே இருப்பாராம், ரசிச்சு அந்த வாசனையை ஏத்துப்பாராம். அந்த காலத்துல இருந்திருக்கு. சுவாமிக்குன்னே ஒரு பறை வச்சிருப்பா உள்ள. அப்படிப்பட்ட இந்த காலத்துல சமையல் ரூமும் சுவாமியும் ஒரு கப்போர்ட்ல, சின்ன கப்போர்ட்ல சுவாமி இருப்பார், 4 கப்போர்ட்ல பாத்திரம் இருக்கும், 2 கப்போர்ட்ல சமையல் வச்சு சாமான் வச்சுக்கலாம், அவ்வளவுதான். அதுலயே சாமி இருக்கார், அப்படியே வாசனை இருக்கு. இது இந்த காலம். அப்ப இந்த சுவாமி அங்க விக்கிரகம் இருக்கிறதுனால சுவாமி ஆனந்த ரூபினியா அங்க இருக்கலாம் அம்பாள். அதனாலதான் அந்த சமையல் ரூமுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. அங்க அம்பாள் இருப்பது சத்தியம் சாநித்தியம். அதனாலதான் சமையல் ரூம்ல நல்ல நீட்டா வச்சுக்கணும். சமையல் ரூம்ல போய் கத்தக்கூடாது, சாப்பாடு அங்க தூக்கி எறியக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அந்த இடத்துல மகாலட்சுமி போயிடுவாளாம்.
அப்ப அன்னலட்சுமி போயிட்டான்னு வச்சுங்களேன், உங்க பேரன் பேத்தி உங்க பிள்ளைக்கு கூட சாப்பாடு கிடைக்காது. அம்பாள் அந்த அளவுக்கு அந்த சமையலறையில அவ்வளோ ஒரு விசேஷங்கள். இது நான் சொல்லல, சீதா தேவி இருந்த அந்த அவதார காலத்திலேருந்தே சமையல் ரூமுக்கு அவ்வளவு பெருமை. அடுத்ததாக என்னென்ன இருக்கக்கூடாது, வழக்கமா பெருக்கிட்டு வாசல்ல கொண்டு வைக்கணுமே தவிர சமையல் ரூம்ல மூலையில வச்சிருவா. ஏன்னா அம்பாளுக்கு அது ஆகாது அங்க. அடுத்ததாக கண்ணாடி அங்க மாற்றக்கூடாது சமையல் ரூம்ல. ஏன் சொல்றேன் அப்புறம் சொல்றேன். அந்த பிரதிபிம்பம் வெளியில தான் கண்ணாடி மாற்றணும். அம்பாள் அங்க இருக்கிறதுனால கண்ணாடி அங்கு மாட்டக்கூடாது. உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், அபசகுணமா போயிடுவாங்க. சமையல் ரூம்ல மகாலட்சுமி இருக்கிற இடம். மூன்றாவதாக மருந்து மாத்திரைகளை சமையல் ரூம்ல கொண்டு வைக்காதீங்க, நோய் அதிகமா வந்துருமா. நாலாவதாக எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தலை விரிச்சு சமைக்க கூடாது. நீங்க இந்த காலத்துல இருக்க பசங்க பார்த்தா அந்த ஜெகன்மோகன் படத்துல பார்த்தீங்கன்னா பேய் மாரி ஒண்ணு காமிப்பா. படத்துல தலை விரிச்சு போட்டு உட்கார்ந்துருக்கா மாதிரியே காலை சமைச்சுட்டு இருக்கும். அது பண்ணால் துர்தேவதைகளுக்கு கொண்டாட்டமா. நீங்க சமைக்கிறதெல்லாம் துர்தேவதை எடுத்துன்னு போயிடும். மகாலட்சுமியே இருக்க மாட்டா. ஆகையினால ஆன்மீக அன்பர்களே, சமையல் ரூம்ல மகாலட்சுமி நித்திய வாசம் செய்யறான். இதெல்லாம் நீங்க பண்ணலேன்னு வச்சுங்களேன், அடுத்த செகண்ட் டபுள் ஃபாஸ்டா வெளியே விட்டு வெளில போயிடுவா. இது உண்மை. அதனால சாப்பிட்றதுக்கு ஒரு சமையல் பண்ற இடத்த சுத்தமா வச்சுட்டு நீங்க சமைச்சு அங்க ஒரு சுவாமி போட்டோ டெய்லி ஊதுபத்தி ஏற்றி வையுங்கள் சமையல் ரூமில். நீங்க பண்ணி பாருங்களேன், உண்மையா உங்க ஆத்துல அன்னபூர்ணி தேவி அவ்வளோ அன்னதானம் நடக்கும். உங்க பரம்பரைக்கு அன்ன கஷ்டமே வராது. அன்னதானம்லாம் நிறைய சிறப்பா பண்ணுவேன். அம்பாள் கொடுத்துட்டே இருப்பா. உங்க காலத்துல அரிசி மூட்டியே தீந்தே போகாது, மளிகை சாமான் தீந்து போகாது. 100 கிராம் இருந்தா கூட 50 கிராம் உள்ள டப்பால இருந்துட்டே இருக்கும். அப்படி ஒரு இந்த சமையல் ரூமுக்கு மகத்துவம். அதனால்தான் கிரகப்பிரவேசத்துல முதல்ல சமையல் ரூம்ல போய் தான் வேலையை ஆரம்பிக்கிறோம். அங்கதான் அம்பாள் வரா. நம்ம ஐயர் கிரகப்பிரவேசம் பூஜை எல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாம் பண்ற. இந்த தணலை திரும்ப சில இடத்துல அடுப்பு வச்சு இந்த தணல் அக்னிலேருந்து குண்டத்திலேருந்து வாங்கி போய் பண்ணுவா. அதே போல கேஸ் ஸ்டவ் வச்சு பண்ணுவா. எங்க ஆரம்பிக்கிறது, புது வீட்டினுடைய மகாலட்சுமி எங்க உள்ள வரா. பால் நம்ம பசுமாடு பூஜை பண்ணோன்னு மகாலட்சுமி உள்ள வரா. உள்ள வந்தோன்னு நேர போய் சமையல் ரூம்ல போய் உட்காந்துக்கிறா அம்பாள். உடனே என்ன பண்றேன், பால் காய்ச்சறேன் பிரம்ம முகூர்த்தத்துல. அங்க என்ன நடக்குது, பால்ல சக்கரை போடுறோம். அம்பாளுக்கு என்ன பிரீத்தி, பால். பால் என்ன ரூபம், மகாலட்சுமி ரூபம். எங்க இருக்கா அம்பாள் பார்த்தீங்களா, கிரகப்பிரவேசத்திலே முதல்ல அம்பாள் சமையல் ரூம் தான் வரா. அதனால அந்த ரூமை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா வேலையும் இப்ப உங்களுக்கு அங்க சாமி நான் அங்க குப்பை கொட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது நீங்க கொட்டி வெளியில கொண்டு வச்சிருக்கோம். அதனால சமையல் ரூமை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அன்னலட்சுமியுடைய பரிபூர்ண அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். ஹர நம பார்வதி பதையே ஹர மகாதேவ.